திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 423, அதிகாரம் அறிவுடைமை. சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு. கோவலன் தனது மனைவி கண்ணகியின் பொன்னாலான கால் சிலம்பை விற்பதற்காக மதுரைக்கு வருகிறான். அங்கு ஒரு பொற்கொல்லனிடம் அதற்காக விலை பேசுகிறான். அந்த சமயத்தில் பாண்டிய மன்னரின் அரண்மனையில் அவரது மனைவி கோப்பெருந்தேவியின் கால் சிலம்பு ஒன்று காணாமல் போயிருந்தது. பொற்சிலம்பை பார்த்ததும் காணாமல் போன ராணியின் பொற்சிலம்பு ஞாபகத்திற்கு வர கோவலன் தான் திருடியிருப்பான் என்று எண்ணி கோவலனையும் பொற்சிலம்பையும் மன்னனிடம் ஒப்படைத்தான் பொற்கொல்லன். கோவலன் தான் ராணியின் சிலம்பை திருடியவன் என நினைத்து மன்னரும் கோவலனை தூக்கிலிட ஆணையிடுகிறார். கோவலன் தூக்கிலிட்ட செய்தி அறிந்து கண்ணகி தனது மற்றொரு காட்சிலமுடன் மன்னரை சந்தித்து தன் கணவர் கல்வன் அல்ல என முறையிடுகிறார். பாண்டிய மன்னர் தன் மனைவியின் பொற்சிலம்பினுள்ளே இருப்பது முத்துப்பரல்கள் என்று சொல்ல, கண்ணகி தனது கால் சிலம்பில் இருப்பவை மாணிக்க பரல்கள் என கூறி ஓங்கி தரையில் தனது காற்சிலம்பை வீசுகிறார். அதிலிருந்து தெரித்த ஒரு மாணிக்க பரல் மன்னரின் முகத்தில் விழ, ஐயகோ யானோ அரசன், யானே கல்வன் என கூறி அறம் தவறாது குடிமக்களை காக்கும் தொன்மை ஆட்சி என்னால் தவறியது, என் வாழ்நாள் அழியட்டும் என்றவாறே மயங்கி விழுந்து உயிர் துறக்கிறார். இதனை பார்த்துக் கொண்டிருந்த பாண்டிமாதேவியும் கணவருடன் உயிர் மாய்கிறார். ஒரு பொற்கொல்லனின் வார்த்தையை ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டதால் சிதறிய பரல் போல் சிதைந்தது அரச வாழ்வு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் ஆராய்ந்தறிந்த ஐயன் திருவள்ளுவர். சொல்பவர் யாராய் இருப்பினும் ஆராய்பவர் நாமாக இருப்போம். உண்மை தெரிந்து உலகை ரசிப்போம். வாழ்வு உயர்ந்து நிற்கும்.